ஹலோ நண்பா நண்பீஸ், வெல்கம் டு ஃபன் ஜோன் என்டர்டைன்மெண்ட் மீடியா. நான் உங்கள் பாலா. நேற்று ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் ஒரு குட்டி ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பர்த்டே கொண்டாடுற எல்லாத்துக்கும் என்னோட பர்த்டே விஷஸ். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? ஆக்சுவலாக இது ஆல்ரெடி நம்ம டைரக்டர் அட்லி இருக்கார்ல, தளபதியை வச்சு தெரின்னு ஒரு மெகா ஹிட் படம் கொடுத்துருப்பாரு. அந்த படத்தோட ஹிந்தி ரீமேக்கான ஜான் பேபியோட ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் இந்த ஸ்டோரியை சொல்லியிருப்பார். பட் அவர் இங்கிலீஷில் சொல்லியிருப்பார். அதை நான் அப்படியே இன்றைக்கி தமிழாக்கம் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, கதைக்குள்ளே போயிடலாங்களா? செம குளிர், கிட்டத்தட்ட ஒரு -1 to -2 இருக்கிற மாதிரி ஒரு குளிரான டைம் அது. அப்போது ஒரு பணக்காரர் அவரோட ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு. வீட்டுக்கிட்ட போகும்போது அங்கே ஒரு பிச்சைக்காரர் வீட்டு பக்கத்தில் நிற்கிறாரு. நம்ம நல்லா குளிருன்றனால நல்லா ஸ்வெட்டர் அது இதுன்னு போட்டு நல்ல ஜம்முன்னு காரில் போகிறாரு. அந்த பிச்சைக்காரர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைஸான ஒரு இதில் குளிர் நடுக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. டிஷர்ட் போட்டு நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்ததும் இந்த பணக்காரர் அந்த பிச்சைக்காரரை பார்த்து, ஏயா உங்கள்கிட்ட ஒரு ஸ்வெட்டர் கூட இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் அந்த பணக்காரர்கிட்ட, இல்லை சாமி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி. உடனே அந்த பணக்காரர் என்னன்றாரு, சரி நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு உனக்கு நான் ஸ்வெட்டர் எடுத்து வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. வீட்டுக்குள்ளே போனதும் அந்த பணக்காரோட பொண்ணு அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஸ்கூலில் இந்த மாதிரி நடந்துச்சுப்பா அப்படின்னு அவர் பேசுகிறாங்க. அடுத்து அவங்க பையன் வந்து இந்த மாதிரி காலேஜில் ஐவி கூட்டிகிட்டு போகிறாங்கப்பா, எனக்கு இவ்வளோ காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அங்கே ஒரு கான்வர்சேஷன் அப்படியே போகுது. அப்புறமா அவங்க அம்மா வராங்க. அம்மா வந்து, என்னப்பா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க. வாங்கம்மா சாப்பிட்லாம், அம்மானாலே பாசம் தானே. அதனால் சாப்பிட போகிறாங்க. எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வழக்கம் போல் எல்லோரும் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா பேசிவிட்டு திரும்ப போய் படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் அதுக்கப்புறம் அந்த பணக்காரர் எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ நம்ம பிச்சைக்காரருக்கு வந்து ஒன்று ஸ்வெட்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோமே அப்படின்ற ஞாபகமே அப்போ தான் அவருக்கு வருது. உடனே சரி என்ன பண்ணுறாருன்னு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அந்த பிச்சைக்காரர் இறந்து போயிடுறாரு. அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சுச்சு. இதில் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, இதில் 2 மாரல் இருக்குது. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பணக்காரரோட மாரல் பார்ப்போம். இப்போ நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடிஞ்சால் மட்டும் ஒருத்தவங்களுக்கு ஹோப் கொடுங்க, ஒருத்தவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியலன்னா அந்த ப்ராமிஸை பண்ணாதீங்க. செகண்ட், நம்ம பிச்சைக்காரர்லேருந்து ஒரு மாரல் எடுப்போம். இவ்வளோ நாளும் குளிர்ச்சு, இவ்வளோ நேரம் அவர் ஸ்வெட்டர் இல்லாமல் தான் இருந்தார். இருந்தாலும் நம்மளால் இருக்க முடியுன்ற நம்பிக்கையில் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். இன்றைக்கி இன்னொருத்தவங்க மேலே வச்ச நம்பிக்கைனால, அப்போ நம்மளுக்கு ஸ்வெட்டர் கிடைக்க போகுதுன்ற ஒரு இதனால அவரோட நம்பிக்கை அங்கே போச்சு. இன்னொருத்த மேலே நம்பினார், அவர் உயிரும் போச்சு. ஸோ என்றைக்குமே உங்களை நீங்கள் நம்புங்க, அதுதான் உங்களுக்கு எப்பயுமே கூட இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் பாலா. அண்ட் இது நம்ம ஃபன் ஜோன் என்டர்டைன்மெண்ட் மீடியா. பாய்.